குறிச்சி என்றாலே நினைவில் வருவது காவேரி நடுவே கம்பீரமாக நிற்கும் கரிகாலன் கட்டிய கல்லணைதான். இயற்கையின் அருட்கொடையால் குளங்கள் நிரம்பிய வளங்கள், வயல்கள் முழுவதும் பச்சை போர்வை போர்த்திய காட்சியை காண கண்கள் இரண்டும் போதாது. இதற்கு மேலும் மகுடம் சூட்டும் விதமாக வண்ண வண்ண பறவைகளும் அதன் கீச் கீச் சத்தங்களும் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கின்றன. இந்த உன்னத உணர்வுகளை உணர கல்லணையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிளியூர் ஏரிக்கு செல்ல வேண்டும். இங்கு இந்தியாவின் 554 முக்கிய பறவைகள் வாழ்விடமாக பல்லுயிர் பகுதிகளில் கிளியூர் ஏரி இடம்பெற்றுள்ளது. கிளியூர் லேக் என்பது கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய ஏரி. இதற்கு தண்ணீர் காவிரியின் ஆற்றின் மூலம் இதற்கு சேருகிறது. இதை சுற்றிலும் நிறைய ஏரிகளும் விளைநிலங்களும் இருக்கின்றன. இந்த ஏரியில் சில சமயம் 15,000த்திற்கு மேற்பட்ட பறவைகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மேலும் 160 வகையான பறவைகள் இந்த ஏரியில் இருப்பதாக நாங்கள் கலக்கிவிட்டுள்ளோம். அதில் 70 வகையான பறவைகள் வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய பறவைகள், அதாவது வலசை வரக்கூடிய பறவைகள். அருகிலே காவிரி கரையிலே அமைந்துள்ள நிறைய நீர்நிலைகள் உள்ளன. குறிப்பாக கிளியூர் என்ற ஒரு ஏரி உள்ளது. அந்த கிளியூர் ஏரியை சுற்றிலும் மிக நிறைய ஏரிகள் அமைந்திருக்கின்றன. தேவராயன் ஏரி, நமது கூத்தப்பார் போன்ற ஏரிகள் இங்கே இருக்கின்றன. இந்த ஏரிகளை சுற்றி நிறைய விளைநிலங்கள் உள்ளன. எனவே இங்கே வரக்கூடிய இந்த பறவைகளுக்கு உணவும் தங்குமிடமும் எளிதாக கிடைக்கிறது. அதற்காகவே தான் இங்கே பறவைகள் அதிக அளவிலே இங்கே தங்கி இந்த வின்டர் என்று சொல்லக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் இந்த பறவைகள் இங்கே தங்கி, சில பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொரித்தும் இங்கே இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுகின்றன. மற்ற வெளிநாடுகளிலிருந்து மைக்ரேஷனுக்காக வலசை வரக்கூடிய பறவைகள் இங்கே உண்டு தன்னுடைய குஞ்சுகளை வளர்த்து அந்த மேலை நாடுகளுக்கு அவை கூட்டி செல்கின்றன. தற்பொழுது வின்டர் என்று சொல்வதனாலே இமயமலையை சார்ந்த நாடுகளிலும் மிக குளிர் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். எனவே அந்த பறவைகளுக்கு தேவையான உணவு அங்கே கிடைப்பதில்லை. தட்பவெப்ப நிலையும் சரியாக இருப்பதில்லை. அதனால் அனைத்து பறவைகளும் அங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து நமது தமிழ்நாட்டிற்கும் மேலே ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வலசை செல்கின்றன. இந்த கிளியூர் பகுதியை ஒரு பறவைகள் சரணாலயமாக நாம் மாற்றி அமைத்தால் இந்த பறவைகளுக்கு வேண்டிய மொத்த பாதுகாப்பும் கிடைக்கும், மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும். மாணவ மாணவியர் மற்றும் சுற்றுலா சேர்ந்த மக்கள் இங்கே அதிகம் இந்த பறவைகளை கண்டு களிக்க வசதியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஃபாரினிலிருந்து வலசை வரும் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு கிளியூர் ஏரிதான் ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட். ஐரோப்பா, ஆசியா, சைபீரியா மற்றும் ரஷ்யா பகுதிகளில் நிலவும் கடுமையான குளிர்காலத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள கிளியூரில் தஞ்சமடைகின்றன. உலகெங்கிலும் உள்ள 160க்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த 25,000 பறவைகள் ஆண்டுதோறும் இந்த ஏரிக்கு விசிட் அடிக்கின்றன. சென்ட்ரல் ஏஷியன் ஹைவேன்னு சொல்றது, அந்த ஃப்ளைவேன்னு சொல்றது, அந்த ஃப்ளைவேல இருக்குது. அதனால ஒரு 175 ஸ்பீஷீஸ் போல இந்த வாட்டர் பேர்ட்ஸு, ஷோர் பேர்ட்ஸ் அண்ட் வாட்டர் பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகி அங்கேருந்து நம்ம ஊருக்கு வருது. இங்கேருந்து இன்னும் ஆப்பிரிக்காவுக்கு போகுது, அந்த மாதிரி வருது. பேசிக்கலி ஆர்டிக்லேருந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் இந்த ஃப்ளைவேன்னு சொல்கிறதுல நீர்நிலைகள் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை, பறவைங்களுக்கும். பறவைகள் அங்கே தங்கும் போது அதோட அந்த டீஃபிகேட் பண்ணுறது, ட்ராப்பிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது போகிறது தண்ணியோடு சேர்ந்து நல்ல நியூட்ரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி அதை தண்ணி பாய்ச்சும் போது வெஜிடேஷன்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் வேடந்தாங்கலில் மக்களே சுற்றி இருக்கவங்க சேர்ந்து அதை பாதுகாக்கிறாங்க. அதுபோல் சுற்றி இருக்க ஊர் மக்களும் இங்கேயும் கிளியூர்லேயும் எல்லாம் மக்கள் இதை பாதுகாக்கிறதுனால இவ்வளோ பறவைகள் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா பறவைகளுக்கும் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி அடைக்கலம் கொடுக்குது. ஸோ அதை எல்லாம் பாதுகாத்து இது பண்ணுறது நல்லது. கார்கேனி, வடக்கு விண்டைல், காட்மன் பிக்கி கூஸ், ஊசிவால் வாத்து உள்ளிட்டவை கூட்டமாக கிளியூர் ஏரியில் தெரியும் ஃபாரின் பறவைகள். எங்க ஏரியால எங்களுக்கு இல்லாத இடமா என போட்டி போடும் நத்தை கொத்தி நாரை, அண்டல் பறவை, புள்ளி அழகு வாத்து, பாம்பு தாரா, அள்ளிக்கோழி உள்ளிட்ட உள்நாட்டு பறவைகளும் உண்டு. வெளிநாட்டுலேருந்து வர மாதிரி பறவைகள் இங்கே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோ, அது சைபீரியா இந்த ரீஜன்லேருந்து வரக்கூடியது.
அதே மாதிரி பார் ஹெட்டட் கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்து வகை. அது வந்து நம்ம ஹிமாலயாஸை கிராஸ் பண்ணி வரக்கூடிய வாத்து. அந்த வாத்தும் இந்த லேக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து காரணம் வந்து இந்த பெரிய ஏரியா இருக்கனால இங்கே பறவைகள் வந்து 2 வேலைக்காக இங்கே வருது. ஒன்று உணவு, இன்னொன்று தங்குமிடம். இங்கே இருக்கிற முள்ளுகள், அதே மாதிரி இங்கே இருக்க செடிகளில் பறவைகள் இனப்பெருக்கமும் செய்கிறது. இங்கே வந்து மீன்கள், ஏன்னா பறவைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய, சில பறவைகள் வந்து தாவரங்களை சாப்பிடக்கூடிய பறவைகள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை, இந்த மாதிரி தண்ணியில் மிதக்கக்கூடிய செடிகளை உண்ணக்கூடிய பறவைகள் இருக்குது. அதே மாதிரி மீன்கள். ஸோ இந்த வாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வாத்தெல்லாம் வந்து ஒன்லி செடிகளை தான் சாப்பிடும், தண்ணிக்குள்ளே இருக்கிற பிளான்ஸை. அதே மாதிரி இந்த நீர்க்காகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிவாள் மூக்கன், இந்த மாதிரி பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நத்தை, மீன் போன்ற உணவுகளை உட்கொள்ளும். கிளியூரில் நிலவும் மிதமான வெப்பநிலை, நீர்வளம், உணவு மற்றும் கூடுகட்ட பாதுகாப்பான சூழல் போன்ற காரணிகள்தான் பறவைகளை பெரிதும் ஈர்க்கின்றன. அக்டோபர் மாதத்தில் வரும் இந்த பறவைகள் பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் பை பை சொல்லிவிட்டு தனது குஞ்சுகளுடன் சொந்த நாடுகளுக்கு திரும்பிவிடும். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மாதிரியான பெலிக்கன், ஃப்ளமிங்கோஸ், கார்கேனி, நாதன் ஷவலர், பின்டெயில், இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் மைக்ரன்ஸான கிரேட் கார்மரண்ட்லேருந்து டார்டர்ஸ்லேருந்து இங்கே வந்து குஞ்சு பொறிச்சு இது பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு உணவு ஊட்டி இங்கேருந்து போகும். இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாக மாற்றலை இன்னும். அப்படி பறவைகள் சரணாலயம் மாற்றினாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து மற்ற பறவைகளை வேட்டையாடுறது, பொறி வச்சு பிடிக்கிறது, அப்புறம் இந்த ஆறுகளில் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை வந்து ரன் ஆஃப் பண்ணுறது இருக்கலாம். இத்தகைய வளம் மிகுந்த கிளியூர் ஏரியை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். அது வந்து வரித்தலை வாத்து பார்த்தீங்கன்னா 15,000-20,000 கிலோமீட்டர் கடந்து, ஹிமாலயாஸ்லேருந்து கடந்து, சைபீரியாவிலேருந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வருது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷவலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்தும் கடந்து வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஏன் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி இந்த இடத்த வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, இந்த இடம் வந்துட்டு நிறைய பறவைகள் வருது. உள்நாட்டு பறவைகள் வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இங்கே ஊர் மக்கள் வந்துட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க வேறு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி வேட்டையாடுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு காப்பு காவலர் போட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த இடத்துல எங்களுக்கு வந்துட்டு இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மற்ற ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாட்ச் டவர் போட்டாங்கன்னா எங்களை மாதிரி பறவைகள் பார்க்க வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்களும் ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம். உயிர்கோள பூமி மனிதர்களுக்கு மட்டுமில்லாது நம்மை சுற்றியுள்ள உயிரினங்களுக்கும் சொந்தம் என்று உணர்ந்து பொறுப்புடன் பறவைகளை காப்போம். கிளியூரில் இருக்கும் ஃபாரின் பறவைகளை பார்க்க நாமும் புறப்படலாம் வாங்க.